இறைவன் அருள் பெற்ற சான்றோர்களை பக்தர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் பிரிக்கிறோம். பக்தர்கள் தங்கள் வழியில் ஆண்டவனை அடைவார்கள். சித்தர்கள் ஆண்டவனை அடைந்து நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மையும் ஆண்டவன்பால் அழைத்து செல்வார்கள். அதனால தான் பக்தர்களை விட சித்தர்களுக்கு பெருமை அதிகம். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு 27 சித்தர் சமாதிகள் வழிபடத்தக்க இடங்கள் என்று நாம் தொடங்கினோம். சென்ற முறை 10 சித்தர்கள் சமாதிகளை சிந்தித்தோம். 10 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய 10 சித்தர் சமாதிகளை பற்றி சிந்தித்தோம். இன்னைக்கு 11வது நட்சத்திரம். 11வது நட்சத்திரம் பூரம், சிம்மராசி. இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும்? தமிழ்நாட்டில் கரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கரூர் பெருமானுக்கு பசுபதீச்சரன்னு பேர், பசுபதிநாதன்னு பேர். கரூரை கும்பிட்டா திரும்ப கரூருக்கு வர வேண்டாம், திரும்ப பிறவி கிடைக்காது. அந்த கரூருக்கு பக்கத்தில் நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு. கரூரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும். வயல்கள் சூழ்ந்த இடம், நெரூர்னு பேர். நெரூரில் சதாசிவ பிரம்மேந்தராள் அப்படின்னு ஒரு பரமஞானி, நிர்வாண சாமியாராக வாழ்ந்தவர். புதுக்கோட்டை பக்கத்திலே ரொம்ப நாள் தெரிந்தவர். சதாசிவம் என்ற பெயரிலே வாழ்ந்தவர் மௌன சுவாமிகள். சதாசிவ பிரம்மேந்தராள்னு பேர். நான் அந்த அதிஷ்டானத்துக்கு போயிருக்கிறேன், வழிபாடு பண்ணியிருக்கிறேன். சிவலிங்கத்துக்கு பின்னாலே வில்வ மரம், மரத்துக்கு கீழே அந்த சித்தருடைய சமாதி. பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சமாதி கரூருக்கு பக்கத்திலே நெரூர், காவிரி ஆற்றை ஒட்டிய பகுதி, சதாசிவ பிரம்மேந்தராள் சமாதி கோயில். சதாசிவா உன் வாய் ஓயாதா என்று குருநாதர் கேட்டாராம். அன்னிலிருந்து இவர் பேசவே இல்லையா மௌன சுவாமி. அவரை பற்றி நாம் பின்னாலே நிறைய சிந்திக்க இருக்கிறோம். பூர நட்சத்திரக்காரங்க கரூர் பக்கத்தில் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரரை வழிபட வேண்டும். 12வது நட்சத்திரம் உத்திரம், திண்டுக்கல் மலைக்கோட்டை. பகவான் ரமணர் கொஞ்ச காலம் வாழ்ந்த இடம். ஒரு அருமையான அம்மன் கோயில் அங்கே இப்பொழுதும் வழிபடத்தக்கதாய் இருக்கிறது. அந்த மலைக்கோட்டைக்கு பின்னால ரொம்ப பேருக்கு தெரியாத இடம் சதசுவாமிகள் சமாதி. சதசுவாமிகள் 100 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்தவர். சதசுவாமிகள் சமாதின்னு இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்கள் அந்த சதசுவாமிகள் சமாதியை, சித்தர் கோயிலை வழிபட அவர்கள் வாழ்க்கை சிறக்கும். 13வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலையிலே கிரிவலம் வரும் பொழுது அக்னி லிங்கத்துக்கு பக்கத்திலே உள்ள சேஷாத்திரி சுவாமிகள் சமாதியை வழிபட வேண்டும். நாம் சேஷாத்திரி சுவாமிகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். பரமஞானியாய் வாழ்ந்த சேஷாத்திரி சுவாமிகளுடைய சமாதிக்கு சென்று அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டும். நல்ல இடம், நல்ல வழிபாட்டு முறைகள், அமைதியாய் இருக்கலாம். தங்குவதற்கான ஏற்பாடு. திருவண்ணாமலை ஒரு பக்கம், சேஷாத்திரி சுவாமி இன்னொரு பக்கம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலையிலே கிரிவலம் வரக்கூடிய பாதையில் சேஷாத்திரி சுவாமிகள் சமாதியை வழிபட வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அஸ்தத்துக்கு அடுத்து 14வது நட்சத்திரம் சித்திரை. மதுரையிலே திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்திலே திருக்கூடல் மலை, அங்கே கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் சமாதி. அசுவினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு சொன்னேன். அந்த மலை திருக்கூடல் மலை. கீழே உள்ள சமாதி கோயில் கட்டிகுளம் மாயாண்டி சுவாமி தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட சமாதி கோயில். மேலே பிள்ளையார் இருப்பார். அதை தாண்டி மலை ஏறுனா மலையிலே உச்சியிலே ஒரு பழனி ஆண்டவர் இருப்பார். ரெண்டுக்கு நடுவில் பாதி மலையிலே ஒரு சமாதி கோயில். அந்த சமாதியிலே உள்ள ஞானிக்கு சோமப்பா சித்தர்னு பேர். யார் வந்தாலும் சோமப்பா சொன்னிச்சு, சோமப்பா பேசுனுச்சு அப்படிம்பாராம்.
மதுரையிலே சொக்கலிங்க பெருமானுக்கு இன்னொரு பெயர் சோமசுந்தர கடவுள். அதை சுருக்கமாக சோமப்பா சோமப்பா அப்படின்னு அந்த சித்தர் சொன்னதுனால அவருக்கு சோமப்பா சுவாமின்னு பேர் வச்சு விட்டாங்க. முத்துராமலிங்க தேவரையா சோமப்பா சாமிக்கு முன்னால் போய் உட்கார்ந்துருப்பாராம். சோமப்பா சுவாமி அவரையே பார்க்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோமப்பா சாமி எந்திரிச்சு மலை மேலே ஓடி போயிடுவாராம். தேவரையா அதுக்கப்புறம் திரும்பி வருவாராம். சோமப்பா சித்தர் சமாதி, அவரை பற்றியும் நிறைய சிந்திக்க இருக்கிறோம். இப்போதைக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருக்கூடல் மலையிலே பாதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடம், மலை உச்சியும் இல்லை கீழையும் இல்லை, நடு இடம் சோமப்பா சுவாமிகள் சமாதி. பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ பூஜை. சோமப்பா சுவாமிகளுக்கு அவ்வளவு கூட்டம் சேருது. அந்த இடத்துக்கு போனால் மயிர்கூச்செறிகிறது. ஒரு பெரியவரை அழைத்து கொண்டு போனேன். அவர் சொன்னார், இந்த இடத்துல வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கையா, அங்கே இருந்து அந்த ஆற்றல் வாய்ந்த அணுக்கள் நம் மீது வந்து பாய்கின்றன. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருக்கூடல் மலை சோமப்பா சுவாமிகளை வழிபட நல்லது. சுவாதி நட்சத்திரம், சித்திரைக்கு அடுத்து 15வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். ராமநாதபுரம், தாயுமான சுவாமிகள் சமாதி அடைந்தது ராமநாதபுரம். அங்கே எம்எஸ்கே நகர்னு ஒரு பகுதி, சர்க்கரை கோட்டை கம்மாயின்னு ஒரு பகுதி. அந்த சக்கரக்கோட்டை கண்மாய்க்கு பக்கத்தில் ராஜகோபால சுவாமி அப்படின்னு ஒரு சித்தர் சமாதி இருக்கு. ராஜகோபால சுவாமி, அந்த சித்தர் சமாதியை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும். 16வது நட்சத்திரம் விசாகம். தமிழ்நாட்டில் கோடி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். யாரு போனாலும் கோடி கோடி கோடின்னு வாழ்த்துவாராம். நம்ம வாழ்த்துற பொழுது 1000 கிடைக்கணும், லட்சம் கிடைக்கணும், வாழ்த்துற மாதிரி கோடி கிடைக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும். பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் புவிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புவிப்பாளையத்தில் வாழ்ந்தவர் கோடி சுவாமிகள். இன்னைக்கும் கோடி சுவாமிகளை பொள்ளாச்சி பெருமக்கள் கண்கண்ட தெய்வமாக கும்பிடுகிறார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள், விசாகம் முருகனுக்குரியது. விசாக பெருமான் தசாங்க சிறப்பு என்பார்கள். வைகாசி விசாகம் முருகனுக்குரியது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொள்ளாச்சிக்கு பக்கத்திலே உள்ள கோடி சுவாமிகள் புரவிப்பாளையம் கோடி சுவாமிகள் சமாதியில் வழிபட நல்லது. 17வது நட்சத்திரம் அனுஷம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டு கிணத்துல கங்கை வந்தது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிசை நல்லூர்னு ஒரு பாடல் பெற்ற திருத்தலம். திருவிசை நல்லூர் சிவபெருமானுடைய அற்புதமான கோயில். திருவிசை நல்லூரிலே ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு ஒரு புண்ணியவான். அந்தணர், எல்லா விதமான வேதங்களையும் அறிந்தவர், காஞ்சி பரமாச்சாரியாரால் போற்றப்பட்டவர் ஸ்ரீதர ஐயாவாள். அவர் வீட்டு கிணத்துல இருந்து கங்கை பெருகி வந்துதான் அந்த காலத்தில். இன்னைக்கும் வருஷத்தில் ஒரு நாள் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த கிணறு பொங்கி வரும். அந்த கிணத்திலே கங்கை வருவதாக ஐதீகம், வழிபடுகிறார்கள். அவரை பற்றியும் நாம் பின்னால் நிறைய சிந்திக்க இருக்கிறோம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது கும்பகோணத்துக்கு அருகில் திருவிசை நல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் அவருடைய சமாதி கோயில். 18வது நட்சத்திரம் கேட்டை. திருவாரூர் மிக புகழ்பெற்ற ஸ்தலம். உலகம் தோன்றியதுக்கு முன்னால் தோன்றியது திருவாரூர். அப்பர் சுவாமி சொல்றார், சிவபெருமான் தன் இடப்பாகத்தை அம்பாளுக்கு கொடுப்பதற்கு முன்னாலேயே திருவாரூர் தோன்றிவிட்டதுங்கிறார். பழைய திருத்தலம் திருவாரூர். திருவாரூரில் கோயிலுக்கு பக்கத்தில் மடப்புறம்னு ஒரு பகுதி இருக்கு. மடப்புறத்தில் கால் மேலே கால் போட்டபடி ஒரு நிர்வாண சுவாமி இருக்கார். அவருக்கு பேரு தட்சிணாமூர்த்தி சுவாமி என்று பேர்.
குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியின். நான் அந்த மடத்துக்கு போயிருக்கிறேன். அருமையான சுவாமிகள். அவர் வரலாறு மிக நீண்ட வரலாறு. நாம் அதையும் பின்னால் சிந்திக்க இருக்கிறோம். குரு தட்சிணாமூர்த்தியின் அவருக்கு மிஞ்சின சித்தர் கிடையாது. திருவாரூரிலே மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவரை வழிபட கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை சிறக்கும். 19வது நட்சத்திரம் மூலம். தென்காசிக்கு பக்கத்தில் கடையநல்லூர்னு ஒரு ஊர். பாரதியார் கொஞ்ச காலம் அந்த ஊரில் வாழ்ந்தார். கடையநல்லூரிலே ஒரு ஆஞ்சநேயர், அபயந்தரக்கூடிய ஆஞ்சநேயர், ஜெயவீர ஆஞ்சநேயர், அபயஹஸ்த ஜெயவீர ஆஞ்சநேயர்னு அவருக்கு பேர் வைக்கிறாங்க. நான் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணியிருக்கேன். அந்த கோயிலுக்கு உள்ளே ஞானானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு சித்தருடைய சமாதி இருக்கிறது. கோபாலையர்னு அவருக்கு பேர் வைக்கிறாங்க. கோபாலையர் சமாதின்னு சொல்றாங்க. அந்த ஊரை சேர்ந்தவராய் இருக்க வேண்டும். ஞானானந்த சரஸ்வதி சுவாமிகள் சமாதியில் 19வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். கடையநல்லூருக்கு பக்கம். கடையநல்லூர் எங்கே இருக்கு? தென்காசிக்கு பக்கம். அந்த ஊரிலே ஞானானந்த சரஸ்வதி சுவாமிகள் சமாதி கோயில். 20வது நட்சத்திரம் பூராடம். பூராட நட்சத்திரத்துக்கு புதுக்கோட்டையிலே புவனேஸ்வரி ஆலயம். ஜட்ஜு சுவாமிகளுடைய அதிஷ்டானம். சாந்தானந்த சுவாமிகள் பலகாலம் வாழ்ந்த இடம். புவனேஸ்வரி அம்மனுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. கருணை கடல். புவனேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்திலே ஜட்ஜு சுவாமிகளுடைய அதிஷ்டானம். பூராட நட்சத்திரம் 20, 21. உத்திராட நட்சத்திரம் பழனி. பழனியிலே சித்தர்களுக்கு எல்லையே கிடையாது. பழனியிலே தேவஸ்தானத்தார் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி நடத்துகிறார்கள், தொழில்நுட்ப கல்லூரி. நம்ம திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற பொழுது அந்த இடத்துல முன்னாலேயே அந்த கல்லூரி வரும். கலைக்கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி. தொழில்நுட்ப கல்லூரிக்கு நேர் பின்பக்கம் ஒரு ஜீவ சமாதி, ஈஸ்வர பட்டர் சமாதின்னு சொல்கிறாங்க. மலைக்கு பக்கத்தில் வந்துடும். பாலிடெக்னிக் காலேஜுக்கு பின்பக்கத்தில் வரும் ஈஸ்வர பட்டர் சமாதி. இந்த ஈஸ்வர பட்டர் யார் தெரியுமா? பாதரசத்தை சேர்த்து ரசமணி ஆக்கியவர் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க வழிபாடு பண்ணுறாங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது பழனி பாலிடெக்னிக் கல்லூரிக்கு பின்புறத்திலே உள்ள ஈஸ்வர பட்டர் ஜீவ சமாதி. 22வது திருவோணம். ஓணத்தான் உலகாலும் என்பார்களே. திருவோணம் பெருமாளுக்குரியது. 2 நட்சத்திரத்துக்குத்தான் திருன்னு அடைமொழி. ஒன்று திரு ஆதிரை சிவனுக்குரியது, இன்னும் ஒன்று திருவோணம் பெருமாளுக்குரியது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் சமாதி சங்கரங்கோயில்னு ஒரு ஊர். சங்கரங்கோயிலுக்கு பக்கத்தில் கரிவலம் வந்த நல்லூர்னு பேர். கரிவலம் வந்த நல்லூர். தமிழ் பெருமக்கள் அதை கருவை என்று சொல்லுவார்கள். அங்கே அதிவீரராம பாண்டியர் ஒரு 10 அந்தாதி பாடினார். அதுக்கு திருக்கருவை 10 அந்தாதின்னு பேர். 100 பாட்டு. திருவாசகம் மாதிரி அந்த பாட்டு. அதுக்கு குட்டி திருவாசகம்னு பேர் வச்சாங்க. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த நாதா, கருவையில் இருக்கும் தேவே. கருவையினா கரிவலம் வந்த நல்லூர். சங்கரங்கோயிலுக்கு பக்கத்திலே கரிவலம் வந்த நல்லூர். அந்த கரிவலம் வந்த நல்லூர்ல இருந்து 5 கிலோமீட்டர் போனா பனையூர் ஒடுக்கம்னு ஒரு இடம். பனையூர் ஒடுக்கம். அங்கே 2 சமாதிகள், அப்பாவும் பிள்ளையும். சங்கர நாராயணர், தட்சிணாமூர்த்தி. குழந்தையானந்த சுவாமிகளோடு தொடர்புடைய சமாதிகள். சங்கர நாராயணன், தட்சிணாமூர்த்தி ஜீவ சமாதி. திருவோண நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது கரிவலம் வந்த நல்லூருக்கு அருகில். 23வது நட்சத்திரம் அவிட்டம். சேலத்திலே சூரமங்கலம். சூரமங்கலத்திலே பைத்தியம் சுவாமின்னு ஒருத்தர். பாண்டிச்சேரி அப்பா பைத்தியம் சுவாமின்னு அந்த ஊரில் சொல்கிறாங்க.
அவர் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கணும். ஊர் மக்கள் அவரை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்? தொடர்பில்லாத காரியத்தை பண்ணுறவனுக்கு பைத்தியம்னு பேர். சித்தர்களுக்கெல்லாம் நம்ம வச்ச பேர் பைத்தியம். ஆனானப்பட்ட ராமகிருஷ்ணரையே விவேகானந்தருடைய பாட்டி சொன்னாலாம் அது கிறுக்குன்னு. அந்த கிறுக்கர்கிட்ட போய் நீ என்ன படிக்க போகிறேன்? பைத்தியக்கார சுவாமி. இவருக்கு பேர் அப்பா பைத்தியம் சுவாமிகள். 23வது நட்சத்திரம் அவிட்டம், சேலம் சூரமங்கலம், பாண்டிச்சேரி அப்பா பைத்தியம் சுவாமிகள் சமாதியை வழிபட நல்லது. 24வது நட்சத்திரம் சதயம். திரும்ப திருவண்ணாமலைக்கு வாரம். அண்மையில் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். ரொம்ப பக்கத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை வாழ்ந்தவர். இப்போ அவர் இருந்தால் 100 வருஷம் ஆகியிருக்கும். பேர் தெரியுமா? யோகிராம் சுரத்குமார். விசிறிசாமின்னு பேர். நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் அருள் பெற்றிருக்கிறேன். நான் பண்ணின புண்ணியம். கையில் விசிறியோட போவார், ஹூக்கா வச்சிருப்பார். அவ்வளவுதான். வடநாட்டில் காசியிலிருந்து வந்தவர். அவரை பற்றி நாம் நிறைய பேசுவதற்கு இருக்கிறோம். சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சமாதி கோயில் திருவண்ணாமலையில் ரமண பகவானுடைய அந்த ஆசிரமத்துக்கு எதிர்த்தாற்போல் இருக்கக்கூடிய விசிறி சுவாமி என்று சொல்லப்பட்ட யோகிராம் சுரத்குமார் சமாதி. அந்த கோயிலுக்குள்ளே போனாலே யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்று பேசிக்கொண்டிருப்பார்கள், பாடிக்கொண்டிருப்பார்கள். அதை சுற்றி அந்த சமாதியை சுற்றினாலே கிரிவலம் வந்தாப்புல அர்த்தமா. கிரிவல பாதை அதுக்குள்ளே ஒன்று இருக்கு. சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது விசிறி சுவாமியினுடைய சமாதி கோயில். யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெயகுருராயா. 25 பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சமாதி எங்கே இருக்கு? மதுரை. திரும்பவும் மதுரை. திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரிக்கு போகிற பாதையில் அந்த கல்லூரி சாலையில் சிவப்பிரகாச சுவாமிகள் அதிஷ்டானம் இருக்கிறது. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் கோயிலை தாண்டி வரணும். சிவப்பிரகாச சுவாமிகள் அதிஷ்டானம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது திருப்பரங்குன்றம் தியாகராசர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள சிவப்பிரகாச சுவாமிகள் அதிஷ்டானம். 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் புலியூரான் சித்தர் கோயில்னு ஒன்று இருக்கு. புலியூரான் சித்தர் கோயில். அந்த புலியூரான் சித்தர் கோயிலில் சென்று வழிபாடு செய்தால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது மிக உகந்தது. 27 ரேவதி நட்சத்திரம். கடைசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இவங்க யாரை கும்பிடணும்? உலகத்திலே உள்ள பல பெருமக்கள் எந்த சமாதிக்கு வந்து நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று கும்பிடுகின்றார்களோ, எந்த சமாதியை சுற்றிலும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஜெர்மானியர்களும் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த சமாதியை சுற்றி சைக்கிளிலே ஊர்வலம் வருகிறார்களோ அந்நியர்கள், வெளிநாட்டுக்காரர்கள், அந்த ரமண பகவானுடைய சமாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உரியது. ரமண பகவான் சமாதி எங்கே இருக்கு? திருவண்ணாமலையில் இருக்கு. திருவண்ணாமலைன்னு நினைச்சாலே ரமண பகவான் தான் நினைப்புக்கு வருவார். மகாத்மா காந்தியடிகள் ரமண பகவானை ஒரு பக்கத்திலே அவர் இருந்த இடம் புகை வண்டியில் இருந்தபடி சந்தித்திருக்கிறார். ரமணரை பற்றியும் நாம் நிறைய சிந்திக்க இருக்கிறோம். திருவண்ணாமலையை வலம் வந்தவர் அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா என்று பாடியவர் பகவான் ரமணர்.
27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அதற்குரிய பெருமக்கள், அதில் பிறந்த பெருமக்கள் பகவான் ரமணரை வழிபட வேண்டும், திருவண்ணாமலையில் வழிபட வேண்டும், அவருடைய சமாதியிலே வழிபட வேண்டும். ரமண பகவான் திருச்சுழியிலே பிறந்தவர், பெரிய புராணத்தை முழுக்க படித்தவர், பெரிய புராணத்து அடியார்கள் வரலாறுகளை எல்லாம் அப்படியே கற்றுக்கொண்டவர், கண்ணப்பரிடத்திலே பெரிதும் ஈடுபாடு கொண்டவர். அந்த சந்நிதி திருவண்ணாமலையில் இருக்கிறது. வெளிநாட்டுக்காரர்கள் வந்து காத்து கிடக்கிறார்கள். என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்றே ஒன்று, அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன் இந்த உரையை. திருவண்ணாமலையிலே ரமண பகவான் சந்நிதிக்கு உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு அடிக்கடி கிடைக்கும். சென்ற ஆண்டு உள்ளே போகிறேன். அப்படி போகிற பொழுது செருப்பை கழட்டி போட்டுட்டு உள்ளே போகிறேன். திடீர்னு மனசில் ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? ரமண பகவானுடைய சன்னிதானத்தில் நிறைய மயில்கள் இருக்குமே. ஆண் மயில் அழகாக தோகை விரித்து ஆடும். நான் பலமுறை பார்த்துருக்கேன். உள்ளே போகிற பொழுது நினைப்பென்ன, இன்னைக்கு ஒரு ஆண் மயில் தோகை விரித்து ஆடுனா நல்லா இருக்குமே. இந்த மனசு நினைக்குது, அவ்வளவுதான். காலையில் ஒரு 10-11 மணி உள்ளே போகிறேன். நினைப்பை அதோட விட்டுட்டேன். மாதுரு பூதேஸ்வரர் சமாதி, ரமணருடைய அம்மா அந்த கோயில், ரமண பகவான் சமாதி அங்கே கோயில், அமைதியான தியானம் அந்த கோயில், எல்லாம் கும்பிட்டேன். வெளியில் வர்றேன். கடைசியாக ரமண பகவான் இருந்த அறை, அந்த அறைக்கு முன்னால் நின்று கும்பிடுறேன். மயில் எங்கே இருந்தோ கத்துது. எங்கடா கத்துதுன்னு பார்த்தா எனக்கு இடது பக்கத்தில் கத்துது. நிமிந்து பார்க்குறேன், அற்புதமான மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது. நீ நினைச்சில்ல, நடந்துருச்சு. வர்ற பொழுது என்ன நினைச்ச? மயிலை பார்க்கணும்னு நினைச்ச, காட்சி கிடைத்து விட்டது. சித்தர் சமாதிகளுக்கு சென்று நல்லவற்றை நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அவை அப்படியே நடக்கும். என்ன வேண்டும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லதைத்தான் நினைக்கணும், நல்லதைத்தான் பேசணும், நல்லவர்களோடு தான் உறவு கொள்ள வேண்டும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக ஏன் சொன்னேன் தெரியுமா? எல்லாம் முடியாட்டாலும் அந்த ஒரு கோயிலுக்காவது சென்று வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் எல்லா சித்தர்களையும் வழிபடுங்கள். முடியவில்லையா, உங்களுக்கு உரிய அந்த ஒரு சித்தருடைய சமாதியையாவது சென்று வழிபடுங்கள். மனத்துக்கு நிம்மதி கிடைக்கும். மனத்துக்கு நிம்மதி சித்தர்கள் சந்நிதி. வணக்கம்.